உங்களுக்கு மொபைல் கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த நாள் நமக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னென்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4:13 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருமே பலவீனமாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன செய்ய, எப்படி இருக்க, பிரசங்கம் பண்ண இருக்க முடியாது, ஒன்றுமே முடியாது. என்னப்பா செய்யலான்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் சொல்கிறார்? அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. அவர் எவ்வளோ பாடுபட்ட ஒரு மனுஷன் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பலன்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னால், அது ஆண்டோடைய ஸ்ட்ரென்த்து. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவர் தான் ஆதாரம். ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தை செய்யணும்னாலும் ஒரு பலன் அவசியம். இப்போ நமக்கு பலன் இல்லாதவங்க தானே சொல்கிறோம், ஐயோ பலன் குஞ்சு போச்சு. வாலிப பிராயத்தில் நான் எவ்வளோ பலனாக இருப்பேன், என்னெல்லாம் செய்வேன், எப்படி நடந்துடுவேன், எப்படி ஓடிடுவேன், எப்படி இது பண்ணிடுவேன். ஆனால் இப்போ நமக்கு முடியலை. அப்போ இந்த ஸ்ட்ரென்த்து, அப்போ இந்த ஆண்டவர் காட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. ஆண்டவர் தான் என்ன செய்யாது, நம்ம பலனுக்குள்ள சோர்ஸ் வந்து யாருன்னா ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சோர்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, பரலோகத்தின் வல்லமை, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. அது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நமக்கு ஒன்றுமே முடியலையே, நான் என்ன செய்வேன்னு. ஆனால் நாம் ஆண்டுடைய மகிமைக்குள்ளே, அவருக்குள்ள பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் வந்துடுது. அந்த தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே வரும்போது, நம்முடைய சவால் விடுகிற அந்த உணர்வு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எலியா தீர்க்கதரிசி உடனே நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா பைபிளோட பரிசுத்தவான்களை நினைக்கிறோம். நினச்சி என்ன நினைக்கிறோன்னா, இவங்களை எல்லாம் நடத்தின தெய்வம், இவங்களுக்கு பலன் கொடுத்த தெய்வம் எனக்குள்ளேயே அந்த பலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை சிருஷ்டிக்கும் போதே அவருடைய வல்லமையின் பலத்தினால தான் நம்மளை அந்த உலகத்தில் அனுப்பி விட்டுருக்கிறாரு. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை பிறந்த உடனே அழணும். ஹல்லேலூயா. அந்த அழும்போது தான் அதுக்கு பலன் வெளியே வருது. அதை அழாமல் இருந்தால் என்ன செய்யாங்க, நல்ல 2 நுள்ளு கொடுத்து அடி கொடுத்து அதுக்கு பலனை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பிறந்த உடனேயே அதுக்கு ஒரு பலனை கொடுக்குற, வல்லமையை கொடுக்குற ஒரு ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நமக்கும் முடிவு பரியந்தம் அதே வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு. அந்த வல்லமையினால் அவர் நம்மை நடத்தி விடுவார். இந்த விசுவாசத்தில் நம்ம உறுதிப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள் தூக்கவே முடியலை. என்னடா செய்ய, இந்த கஷ்டத்தை தூக்க முடியலையே, இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையே, இது என்னை விட்டு மாறவே இல்லை, என்னைக்கு தான் மாறும், இதுக்கு ஒரு முடிவு உண்டா? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவை நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த முடிஞ்சிடும்னு சொல்லி ஒரே உணர்வோடு ஒரே நம்பிக்கையோடு நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. லெக்கை நோக்கி நீங்கள் ஓடணும். உங்களுக்கு தெரியணும் எந்தெந்த பாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி எப்படி உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, அந்த அழுத்தப்பட்ட அந்த பாரங்களுக்குள்ள விடுதலையாக்கக்கூடிய பரலோக தேவனே வல்லமையும் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் 6 அறிவை நமக்குள்ளே வைத்து, அந்த 6 அறிவினால் நம்மளுக்கு எப்படி திட்டம் போடுற பிளானிங், எப்படி இந்த பிரச்சனையை மாற்ற முடியும், இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு சொல்கிற ஒரு 6 அறிவையும் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம பலன் அற்றவன் என்று சொல்கிறதுக்கு எந்தவித கிரியையும் இல்லை, பலன் உள்ளவர்கள் தான். ஆனால் நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய அசதி, இன்னொன்று நம்ம சொசைட்டிக்கு பார்த்து, சொசைட்டிக்கு பயந்து சொசைட்டிக்கு வாழ்வதனால அநேக பிரச்சனைகள் நமக்கு அதை மேற்கொள்வதற்கு பலனற்று போகிறோம். ஹல்லேலூயா. பாரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு,
வியாதிகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, எல்லாவற்றையும் ஒரு விடுவிக்கிற தேவனும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையும் ஏசாமி கிட்ட போன எந்த மேட்டர்னாலும் ஒரு முடிவில்லாமல் அது இருந்ததே கிடையாது. ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவரவருக்கு வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒரு சிறு குழந்தைகள வலி இருந்தாலும் அவரவருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இமாலய மலைகளை தாண்டவர் நமக்கு செய்திருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு வீசிங்க சுகாக்கி இருக்காரு, என் கையில் ஒரு வெள்ளையாக இருந்த அதை சுகாக்கி இருக்காரு. அப்போ இவ்வளவு சுகாக்கின தெய்வம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வியாதின்னு வரும்போது இந்த அவர் செய்த பலத்தின் வல்லமையை நம்ம நினைக்காம நம்ம மறுபடியும் பலனற்று போனேன்னு சொல்லி நம்ம உலகுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ நம்முடைய உணர்வுகள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய எனக்குள்ள வல்லமை உண்டு என்று சொல்லணும். ஆண்டவருக்காக வாழ்வதற்காக பிரகாசிப்பதற்காக பலத்தின் மேல் பலன் நமக்கு நம்ம தருகிறார். ஆமென். நம்ம பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆமென். இன்றைக்கி நான் சொன்னில்ல, நல்ல போராட்டத்தை போராடுறோம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று நமக்கு வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையில் ஸ்மூத்தாக போகுது. ஆனால் அந்த போராட்டத்தை நம்ம ஸ்மூத்தாக போராடி நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு பிள்ளைங்க நல்ல போராட்டம், நல்ல ஜோம் பண்ணேன், நல்ல அதுக்கேற்ற வரன் கிடச்சி இன்றைக்கி பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது. அப்போ அது ஒரு நல்ல போராட்டம். அதே மாதிரி இதுவும் நல்ல போராட்டம். இன்னொன்று நல்ல போராட்டம்னா வேதனைக்கு மேலே வேதனைக்கு மேலே கடன் வாங்கினவங்க கடனை கொடுக்க முடியாமல் சொத்துக்கிட்டெல்லாம் விற்று நடுத்தருவுக்கு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அந்த போராட்டத்தை அவங்க போராடி பார்த்தாலும் அதை மேற்கொள்வதற்கு கிறிஸ்துவுக்காக பலன் உண்டு என்று சொல்லுகிற அந்த பலப்படுத்துகிற பலனை எடுப்பதற்குள்ள சக்தி அவங்க இழந்துட்டாங்க. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒருத்தர் அன்றைக்கி நான் ஒரு சாட்சியில் ஒருத்தர் என்று சொன்னாங்க, ஒருத்தருக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லையா, 20 வருஷம். அப்போது எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்களாம், ஒன்றுமே முடியலையா. இவங்க என்ன செய்தாங்களாம், ஒரு பேப்பர் எடுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஒரு குழந்தையை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இப்படி எழுத தொடங்கினாங்களாம். பாருங்கள், 20 வருஷம் இல்லாதவங்க 2 மாதம் எழுதியிருக்காங்க. 2 மாதம் ஆன உடனே அந்த லேடி கன்சீவ் ஆகிட்டாங்களாம், அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டான். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன தோணுன்னா, அந்த விசுவாசத்தின் வல்லமையை அவங்க செயலில் கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு மேலே வல்லமை உண்டு. அந்த வசனத்துக்கு மேலே விசுவாசித்து அதை சுதந்திரித்து கொண்டாலும் அவங்களுக்கு உணர்வு என்னென்னா, சில வேளை நான் மதம் மறந்துடக்கூடாது. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அவங்க எழுதி அந்த இதை மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் இங்கே வந்திருக்கிற நமக்கும் பல காரியங்கள் நமக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இருக்குது. அப்போ இந்த வார்த்தை வரும்போது நம்ம யோசிக்கணும், நான் யார்? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ நான் யார்? எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஹல்லேலூயா. எனக்கு கிறிஸ்துவுக்கு மேலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கையின் ஆழம், அகலம், உயரம் என்ன? ஹல்லேலூயா. அவரையே சார்ந்து அவருக்குள்ளேயே இருக்கிறேன்னா, இல்லைன்னா அவரையும் சார்ந்து உலகத்தையும் கொஞ்சம் பார்த்துருவோமா? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் என்ன செய்யணும்னா, நான் யாருன்னு யோசித்தா, நான் இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட, அவருடைய சொந்த புத்திரை ஸ்தானத்தில் நான் இருக்கேன். எனக்கு அப்பா செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய முடியும்? ஸோ அந்த பலத்தினால நம்ம யாருன்னு பார்த்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு ஆழமாட்டு நம்ம அறியணும். அடுத்தது, இயேசு யார்? ஹல்லேலூயா. இயேசு யார்?
இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ள ஒரு தெய்வம். ஆம்னி போட்டன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி இன்சென்ஸ். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து யார்? நம்ம கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களையும் வணங்கல, காது இல்லாதவங்களையும் மூக்கு இல்லாதவங்களையும் சத்தம் கேட்காதவங்களையும் கல்லை மண்ணையும் நம்ம வணங்கலை. உயிருள்ள மறித்து உயிரோடு எழுதின உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள ஜீவனுள்ள தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடே இருக்கிற மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதப்பட்ட முதற் பலன் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வல்லமை பிதா, நானும் என்னுடைய பிரச்சனைகளில் மரித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள் முடியவே இல்லை. இதை எப்படி முடிய வைக்கணும்னு எனக்கு தெரியலை. ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டிருக்கிற அருமையான மகளே, நீ என்ன நினைக்கணும்னா, உன்னை காண்கிற தெய்வம் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் மேலே உன் பாரத்தெல்லாம் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருடைய வார்த்தைகள் விசுவாசி. விசுவாசம் நம்பிக்கைக்குள்ளே வரட்டும். நான் ஆண்டுகிட்ட ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கேட்டேன், நாடுவேன். நாடிட்டு என்ன செய்யணும்னா, நான் அமர்ந்து அவருடைய பாதத்தில் காத்திருப்பேன். எதுக்கு அமர்ந்து இருக்கணும்? அவருடைய வேலை வருவதற்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு மாட்சிமையான ஒரு தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. எந்தெந்த காரியங்கள் நமக்கு முடியாமல் இருக்குதோ அந்த காரியங்களை ஆண்டவர் முடித்து தர வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசுயார், அவர் எனக்குள் வரும்போது நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எனக்குள்ளே வரும்போது நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஹல்லேலூயா. அம்மாலே ஒரு மதலை தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். அதனால நான் பலனுள்ளவா, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அசதியாக இருக்க மாட்டேன். அப்படி சொல்லி தேவ மகிமையின் சாயலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தேவானை நீங்கள் இந்த நம்ம அப்போஸ்தலர் 8:1 ஸ்தேவானை கொலை செய்ய சவுல் சம்மதித்திருந்தார். சவுல் யாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பயங்கர கொடிய முறையில் கஷ்டப்படுத்தின ஒரு ஆள். இந்த ஸ்தேவானை கொலை செய்யும்போது கண்ணாலேயே பார்த்து அவருக்கு துணிகளெல்லாம் வாங்கி வச்சிருந்தவர். எருசலேம் சபையை பாழாக்கினவர். தமஸ்கை போய் அவங்கள கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போகும்போது பிரகாசமான வெளிச்சம் அவரை தாக்கினது. அந்த நிமிஷம் முதல் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பு என்ன சொன்னார்? நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம். கிறிஸ்தவனை யார் வந்தால் அவனை இருக்க இடம் இல்லாமல் அவன் இந்த அதிகாரிகிட்ட இருந்து பத்திரத்தில் சைன் வாங்கி கிறிஸ்தவங்களை கொலை செய்யும்படி போகிற இடத்துல தேவனால் சந்திக்கப்பட்டான். அப்போ அவர் தேவனால் சந்திக்கப்பட்ட உடனே, கிறிஸ்து யாருன்னு அறிந்த உடனே, அதுவரை நான் தான் உலகத்தில் எல்லாரும் சொன்னவர் என்ன சொல்லிட்டார்னா, நான் ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இந்த பவுலை போல, சவுல் பவுலானது போல நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஆமென். செய்ய வேண்டியது நீங்கள் தான் ஏசப்பா. நீங்கள் எனக்கு தந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தி அதனதன் காலத்தில் அதனதன் ஆசீர்வாதத்தை செய்வேன்னு சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்ய போகிற கிருபைக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லிடுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக, அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்க. ஆனாலும் ஆண்டவரே, நான் தெரியாமல் உலக பிரகாரமாக கடனை வாங்கிட்டேன், என்னை மன்னித்தொள்ளும். 7-7 தடவை மன்னிக்க தயப்பெருத்த தேவம். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் வெக்கம் ஒன்றும் கிடையாது. என்னை மன்னிச்சிடல ஆண்டவரே, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இனிமேல் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அடுத்த மாதம் வரும்போது அந்த கடனை கொடுக்கறதுக்கு இன்னொருத்தையும் அதே மாதிரி வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே வந்தது? எப்படி நீங்கள் உங்களை வெறுமையாக்கி இருக்கீங்க?
அதில் உங்கள் சுயத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு இடம் கொடுங்கம்மா. அப்படியே வல்லமையான வாக்கு தத்துவத்துக்கு இடம் கொடுங்க. தேவ மகிமைக்கு இடம் கொடுங்க. தேவ பிரசனத்துக்கு இடம் கொடுங்க. உங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்போ என்னைய நீங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு மாதமாட்டு இப்படி தான் நடக்குது. என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலப்படும். இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க, முதல் பாட்டு நீங்கள் பாடும்போது எனக்கு உங்கள் கூட பாட முடியலை, பேச முடியலை. ஆனால் பாருங்கள், எனக்குள்ளே இருக்கிற இயேசு செய்தியை அவர் கொடுக்காருன்னு சொல்லி நான் என்ன வெறுமையாக்கி அவருக்குள்ளே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ மகிமையான ஒரு செய்தியை பரலோகத்தில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஐயோ எனக்கு முடியலையே, நான் படுத்தா கிடப்பேன்னு சொன்னால் நான் ஒரு பெட்ரீடன் ஆகி நம்ம பலன் இழந்து போயிருப்போம். உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. எனக்கு என்னன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னா பூமியில் உயர்ந்து தான் இருப்போம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலையில் நம்ம இருக்கிறோமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த வேலையில் நம்ம தேவனுடைய சாயலாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சரீர பலவீனங்கள் உண்டு, ஆவிக்குரிய பலவீனங்கள் இருந்தாலும் தேவ பலன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய சரீர பலவீனம் நம்மை விட்டு மாறி நம்முடைய விசுவாசத்தின் உறுதியினால் எனக்குள்ளே அவர் இருந்து நான் இல்லை, அவர் தான் இன்றைக்கி செய்தி கொடுப்பாரு, செய்தி கர்த்தருடைய செய்தின்னு சொல்லி நான் ஒன்றும் இல்லைன்னு வெறுமையாக்குனதுனால தான் அவர் எனக்குள்ளே இருந்து பேச முடிகிறது. ஆமென். இப்போ நீங்கள் கண்ணு கொண்டு தானே கண்டுட்ருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை நீங்கள் வெறுமையாக்கிடுங்க. அன்றைக்கி 1ஆம் தேதி வருது, நிறைய பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கணும், ஒவ்வொருத்தரை வந்திருக்கலாம். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகலத்தையும் நான் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன்னு சொல்லித்தாருமா. இந்த வசனத்தை பிடிங்க. ஆண்டவரே நான் எப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டேன், எந்த வழினாலும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லுங்கம்மா. நான் பலவீனன் என்று அறிந்திருக்கிறேன், என் இயேசு என்னை பலப்படுத்துவார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பலவீனன் என்று அறிந்திருக்கிறேன், என் இயேசு என்னை பலப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் பலவீனன் என்று அறிந்திருக்கிறேன், என் இயேசு என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலன் உண்டு. என்னுடைய பிரச்சனைகள் மலை போல உள்ள பிரச்சனை பனி போல மாறப்போகிறது. பிதாவே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுங்கம்மா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23லேருந்து 27 வரை வாசிங்கம்மா. அதில் இந்த அளவுக்கு பலவீனப்பட்டவர் நம்ம யாராவது உண்டான ஆண்டவர் கேட்காரு. ஹல்லேலூயா. போய் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து அவர் என்ன கேட்காருன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர், நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. சவுல் பவுலான உடனே சொல்கிறாரு, இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. புத்தியினமாய் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். ஏம்மா நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கீங்களா? அதிகமாய் அடிபட்டிருக்கீங்களாம்மா? அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். காவலை நம்ம பார்த்துருக்கோமா? ஹல்லேலூயா. அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டவன். யூதர்கள் 1 அடி நமக்கு பட முடியுமா? 40 அடி அடிக்கக்கூடாது. அதனால் 39 வச்சு 5 தடவைன்னா எவ்வளோ அடிமா? அந்த சரீரம் எப்படி பிஞ்சிருக்கும்? 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும்
பட்டணங்களில் உண்ட மோசங்களினாலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணமாயிருந்தேன். ஏம்மா, இது ஏதாவது நீங்கள் பட்டிருக்கீங்களாம்மா? ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த அளவுக்கு பலவீனப்பட்ட யாராவது உண்டாமா? அவ்வளோ பட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு? நான் பலவீனமாக இருக்கும்போது இந்த வசனங்களை பாருங்கள். நான் பலவீனன், இந்த பலவீன சரீரத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் தருவார், சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னொன்று நம்மளை பலப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. முதலாவது நம்மளை ஆவியில் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா சொல்லிட்டு ஒன்றும் விடல. எல்லாமே ப்ராசஸ், எல்லாமே பிளானிங், எல்லாமே திட்டம். முதல் ஆவியில் பலப்படுத்துகாரு. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்காரு. அது செக்ஷன் வைஸில் கொடுக்காரு. முதல்ல ஆவியில் கொடுக்காரு. அதில் லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவன கிருபை அவன் மேல் இருந்தது. பிள்ளை பிறந்த உடனேயே பிள்ளைய ஆவியினால் நிறைக்கிறாரு. அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நான் ஒவ்வொருவரையும் ஆவியினால் குழந்தையிலே நிரம்பின அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வளர்ந்து 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 பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறவராக நமக்கு நீ அமர்ந்திரு, ஆவியானவரால் நீ நடத்தப்படும்படி உன்னை ஆவியுடைய கையில் ஒப்பு கொடுத்து விடு என்று சொல்லி நம்மை அமர்ந்திருக்க பண்ணி நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அமர்ந்து இருக்க மாட்டோங்கோ. நம்ம என்ன செய்யணும்னா, பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு வேலை கொடுக்கல. அவரை ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுக்கிட்டு அபிஷேகம்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே இருந்துங்க, எனக்கு நாளைக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் மனுஷனை பார்ப்போம், யாரை பார்ப்போம், அங்கே போவோமா, இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆவியானவருக்கு தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல பொக்கிஷம் இருக்குது, எந்த இடத்துல பொக்கிஷசாலையை திறக்க முடியும். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்காம நீங்கள் சுயத்தில் உங்கள் உணர்வுக்கு நீங்கள் போகும்போது ஆவியானவரால் நமக்கு உதவி செய்ய முடியலை. ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த செய்தியை கொடுக்குறேன்னா இது ஆவியானவரால் கொடுக்குற செய்தி. ஹல்லேலூயா. ஏன்னா பலனே இல்லை, சத்தமே இல்லை, பேசவே முடியலை. ஆனால் எப்படி பேச முடியுது? அந்த ஆவியானவரை ஆண்டவரே நீங்கள் கூட வாருங்க, நீங்கள் செய்தி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கொடுக்க செய்தி வல்லமையின் செய்தியாக எல்லாருடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பித்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பலன் அடையக்கூடிய செய்தி. ஹல்லேலூயா. பெனேஷனை கபடதக்கனைக்கா. அடுத்த அப்போஸ்தலர் 3:6-7 சரீரத்தை பலப்படுத்துகிற ஆவி. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின நீ எழுந்து நட என்று சொல்ல வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இன்றைக்கி நம்ம எந்த பிரச்சனையில் இருக்கோமோ, எந்த வியாதியில் இருக்கோமோ, அவருக்கு கையில் கொடுத்துருங்க. ஏசப்பா கையில் நஸ்ன இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வல்லமை. 107:20 சங்கீதத்தில் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குற வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை, சாட்சியின் வல்லமை, நம்ம உயிர்ப்பிக்கிற வல்லமை. உன்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவரோட அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இறக்குகிற முடிசூட்டுகிற வல்லமை. அப்போ அந்த வல்லமையை நம்ம தரித்து கொள்ள தேவன் விரும்புகிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்து உண்டு. ஜெபிக்க விடாமல் இருக்கிற பலவீன கட்டுகளை அவளுக்கு முடி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுக்கு பரிசுத்தமுள்ள ஆவியாருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு எனக்கு முடியலை. ஆண்டவரே, எனக்குள்ள வாசம் நேர ஆவியானவரே, நீங்கள் எனக்கு ஆண்டி ஜெபிங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க.
நான் ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எனக்குள்ளன்று ஜெபிக்கும்போது என்னுடைய எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் தெரிக்கும்படி செய்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டு என்று நானும் சாட்சியாக உலகத்தில் இருக்கவங்களுக்கும் நான் சாட்சியாக எழும்ப தேவன் கிருபை செய்யப்படுறதற்கா நன்றி. என்னாலே செய்ய முடியாது என்று காரியங்களை அவர் நம்மை கொண்டு நடப்பிப்பார். பெரிய உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கும் என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல முடியும் மக்களே, உனக்கு இந்த பிசாசை துரத்த உனக்குள்ளே வல்லனே வச்சுருக்கிறேன். நஸ்ன இயேசுவே நாமத்தில் விசுவாசித்து இந்த சரீரத்தின் வெளியே போகணும்னு சொன்னால் அது வெளியே போயிடும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை நான் உனக்குள்ளே தந்துட்டேன், நீ அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்து. அவிசுவாசம் இல்லாமல் நீ அதை அப்படியே உபயோகப்படுத்தும் போது பெரிய பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். இன்றைக்கி நான் அதை யோசித்தேன். எல்லா இடங்களிலையும் ஆண்டவரை அறிவிக்கிறோம், பைபிள் கொண்டு போகக்கூடாது, பெரிய பெரியது. எனக்கு ஒரு நேற்று ராத்திரி ஒரு உணர்வு, நான் சப்போஸ் அப்படி போகிறேன், ஒரு கூட்டம் என்னை அடிக்கிறதுக்கு கள்ளர் செட்டெல்லாம் வந்துட்டாங்க, பைபிளை கொண்டு போகக்கூடாது, வசனத்தை சொல்லக்கூடாது சொன்ன நான் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமென். எனக்கு உடனே ஒரு சந்தோஷம், உற்சாகத்தின் ஆவி எனக்குள்ளே வந்துட்டு உடனே நான் என்ன நினைக்கிறேன், அதில் மெயினாக வரவுன பாப்பான்னு கூடணும், கூப்பிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க. நான் எதுக்கு இந்த பைபிளை கொண்டு இங்கே போகிறேன், எதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை உலக அறிவிக்கணும், நீங்கள் எல்லாரும் அமைதியாக நில்லுங்க பாருங்க, இங்கே வா கூப்பிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது அவனை பற்றி உள்ள தீர்க்க தரிசனம் அவ்வளவு நமக்குள்ளே வெளியே வருது. அவனுடைய வியாதி பற்றியுள்ள தரிசனம் நமக்கு வருது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு இந்த வியாதி இருக்குது, இயேசு சுகமளிக்கிறான்னு சொல்கிறோம். அந்த வியாதி அவனுக்கு சுகமாயிட்டு அவன் விடுதலை ஆகிட்டான். அவன் அப்படியே அவன் துள்ளுதான். அவன் துள்ளும்போது பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஐயோ ஆமாம், இந்த இதே மாதிரி தான் கட்டுண்டவருடைய கட்டுலாம் அவளுக்கு இருக்கும், கஷ்டப்படுறவங்களை விடுதலையாக்குறது தான் இந்த பைபிளை நாங்கள் கொண்டு போகிறேன்னு சொல்லி சாட்சியாக நம்மை அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள இந்த நம்ம நிரூபிக்கணும். ஹல்லேலூயா. சொன்னால் பத்தாது, நம்ம நிரூபிக்கணும். அந்த வல்லமை அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பயந்து போகாதீங்க. தேசத்திற்காக சபைக்காக கண்ணீரோடு திறப்பில் நிறுங்க. நம்மளால் உலகத்தை அசைக்க முடியும்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது பிதாவாகிய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசமாக இருப்பதனால, அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறி கொண்டு இருப்பதனால நம்மை கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்ய சித்தம் கொண்டுள்ளார். ஆகையால் பயந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி நமக்குள் இருக்கிற பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அசைவாடோ ஆவியே ஓய்மாயே ஆவியே அசைவாடோ ஆவியே ஓய்மாயே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே.
சூடை தேடுமே ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஏசாமிக்க பலனை சுதந்திரித்து கொள்ளுங்கம்மா. நம்ம கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவுடைய வல்லமை அபிஷேகம் நமக்குள்ள. அதனால் உலகத்தில் உள்ள ஆளுநர் பற்றி நான் சொன்ன மாதிரி சாட்சி, இந்த தேசத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த தேசத்து மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஏசாமியை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அவங்க வரக்கூடாதுன்னு பயந்து ஓடாதீங்க. நீங்கள் வேண்டாமா, வா வா ஒன்று வா. நான் இதே மாதிரி இங்கே ஒரு போயிருக்கும்போது முட்டத்தில் போகும்போது டாக்டர் ஃபால்கின்ஸ்னு ஒருத்தர் கூட போயிருந்தேன். அப்போது நிறைய பேர் வந்து நாங்கள்லாம் ஆர்சியாக்கும் நீங்கள் இயேசுவை பற்றி உடனே கிட்ட சொல்லலான்றாங்க. பெரிய நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. பாய்ஸ் எல்லாம் வாழ்வேன். நான் உடனே அப்படியான்னு சொல்லிக்கிட்டு ஒரு பையனை கூப்பிட்டேன், வான்னு கூப்பிட்ட உடனே மற்றவங்க எல்லோரும் முழங்கால் போடுங்கன்னு சொன்னேன். எல்லாம் முழங்கால் போட்டுட்டாங்க. முழங்கால் போட்டு இந்த பையனை மாத்திரம் நிற்க வச்சு சொன்னால் அந்த பையனை பற்றி அவ்வளோ தீர்க்க தரிசனம் அப்படியே வந்துட்டுருக்கு. தமிழில் சொன்னேன்னா பயக்க அடித்து கொண்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு அப்பட்டமாக அந்த பையனை பற்றி வருது. உடனே நான் என்ன செய்வேன், இந்த பையனுக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டேன். உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்தான். அவனையும் கூட்டிகிட்டு போய் அதுகிட்ட போய் நான் இந்த பையனை பற்றி இப்படி சொல்கிறாங்க, உண்மையான்னு கேட்டேன். ஆமாண்டி அவ்வளோ உண்மைன்னு சொன்னாங்க. அந்த சொல்லி அத்தனை பேர் அன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பலனை வைத்திருக்கிறாரு. நீங்கள் பிறந்தோடனே பிள்ளை வளர்ந்து ஆவியிலே நிறைந்து அந்த ஆவியானவர் இன்னைக்கு வர உங்களுக்குள்ளே இருக்காரு. இன்னைக்கு வர நம்ம அதை செயலாற்றது கிடையாதுமா. நம்ம பயந்து போகிறோம். அதனால தான் இவனுங்கெல்லாம் நம்மள்கிட்ட நிற்காங்களே தவிர we are all challenges for God. நம்ம எழும்பணும். நமக்குள்ளே இருக்கிற வல்லமை எடுத்து காட்டுங்க. இருக்குதுமா, உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது. அதை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்தும் போது உலக மக்கள் எல்லாம் இயேசு தான் தேவன் தான் அறிவாங்க. கடைசி காலத்து விக்கிரங்களெல்லாம் கட்டோடு உடைந்து போய் கடைசி காலத்து தீர்க்க தரிசனம் நம்மை கொண்டு நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். சோர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாம் சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏசப்பா உமக்கு கோடி கோடி நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவன் தாமே இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புகிறபடியா நன்றி நன்றி நன்றி. உலகத்தை கலக்கிறவர்களாக, உலகத்தின் சாட்சிகளாக இவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற இந்த பலனானது இயேசு தான் தேவன் என்று நிரூபிக்கிற ஒரு வல்லமையின் பலனாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த பிதாவே நீங்கள் கிரியை செய்யும்படி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவன் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். விசுவாசிப்போம். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமேன் ஆமேன்.